ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச். இந்த மேட்சோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். என்ன மேட்ச்சுங்க, மேட்ச்னால் இப்படி இருக்கணும். இந்த வேர்ல்டு கப்பில் பார்த்ததுலேயே ஒரு திருப்தியான ஒரு பயங்கரமான ஷாக் கொடுக்குற மேட்ச் இதுதாங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் தோத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்திரேலியா உள்ள வரும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பில் இந்த மேட்சை பார்க்கும்போது எப்படியாச்சும் ஆஸ்திரேலியா செமி வந்துடக்கூடாதுப்பா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாமளாம் மேட்சை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வாங்க இன்றைக்கி மேட்ச்சில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆப்கானிஸ்தான் டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சாக தான் இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான குர்பாஸ் பார்த்தீங்கன்னா இவர் எப்பயுமே ஒரு கன்சிஸ்டண்டாக இந்த சீரீஸில் ஆடிட்டுருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கேகேஆருக்கு மேட்செல்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்தளவுக்கு இவர் ஒரு குவாலிட்டியான பிளேயராக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இவர் 55 பாலில் 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இவர் அடித்த இந்த நாக்கு தான் ஆப்கானிஸ்தானை ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர், அதாவது அடித்ததே லோ ஸ்கோர் தான், அதில் ஒரு டீசெண்டான ஸ்கோரை இவர் எடுத்ததுனால தான் வந்துச்சிங்க. ஸோ இவருக்கு அப்புறம் ரஷீத் கானும் இப்ராஹிம் ஜட்ரான் பார்த்தீங்கன்னா 19-18 ரன்கள் தான் எடுத்தாங்க. ஸோ ஓவராலாக ஒரு மேஜர் ஸ்கோரை குர்பாஸே எடுத்துட்டார். ஸோ இந்த ஒரு காரணத்தினால 115ங்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்கோருக்கு தான் ஆப்கானிஸ்தான் போனாங்க. ஸோ பங்களாதேஷோட பவுலிங்கில் ரஷீத் ஹுசைனுங்கிறவர் தான் 4 ஓவர் போட்டு 26 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் எடுத்துட்டார். ஸோ பங்களாதேஷோட மித்த பவுலர்ஸும் ரொம்ப ஓரளவுக்கு டீசெண்டாக தாங்க பவுல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து பங்களாதேஷில் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த லிட்டன் தாஸ் இவர் மட்டும்தாங்க அடித்தார். கிட்டத்தட்ட 49 பால் பிடிச்சி 54 ரன்னு. இவர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நாட் அவுட்டாக இருந்தார். மித்த பேட்ஸ்மேன் இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருந்தா மேபி இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்க வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. பட் மித்த பேட்ஸ்மேன் யாருமே அந்தளவுக்கு ஒத்துழைப்பு தரலைங்க, இதுதான் உண்மை. ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த சைடு இருக்கிற லிட்டன் தாஸ் அடுத்த ஓவரில் அந்த சைடு வந்து பிடிச்சா ஆஸ்திரேலியா உள்ள இவர் ஆர்டரை வச்சு பார்க்கும்போது இவர் ரொம்பவுமே அசால்ட்டாக அடிக்கக்கூடிய ஃபார்மில் தான் இருந்தார். இந்த மேட்ச்சை நாம் எந்த அளவுக்கு உன்னிப்பாக பார்த்துட்டு இருந்தோமோ அதை விட ஆஸ்திரேலியன் டீம் பிளேயர்ஸ் தான் ஒரே ரூமில் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கா. ஏன்னா ஆப்கானிஸ்தான் தோற்றா தான் அவங்க உள்ளே போக முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த மேட்ச் ரொம்ப ப்ரியாரிட்டி முக்கியமான மேட்சாக தான் இது அமைஞ்சிருச்சு. ஸோ நல்ல ஒரு வேலையாக எப்படியோ கடைசி வரைக்கும் ஆப்கானிஸ்தான் கஷ்டப்பட்டு மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் சான்ஸே இல்லை. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு ஒரு மேஜர் காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமோட கோச்சான ஜானத்தன் ட்ரோட்டும் டிஜே பிராவும் தான். ஏன்னா இவங்க 2 பேரோட இன்க்ளூஷன் தான் ஆப்கானிஸ்தான் டீமை வேறு டைமென்ஷனில் எடுத்துகிட்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட பங்களாதேஷ் டீம் பார்த்திங்கன்னா 1986 விளையாண்டுருக்காங்க கிரிக்கெட்டு. ஆனால் இவங்க 2009 ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு வாட்டி கூட செமிஸ் போனது கிடையாது. ஆனால் இவங்க செமிஸ் வந்துட்டாங்க. இதுவே இவங்களுக்கு பெரிய சக்ஸஸ்னே சொல்லலாம். இவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்களாம் அடுத்த பட்சம், ஆனால் செமிஸ் வந்தது இவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக தான் பார்க்கப்படுது. இதில் குறிப்பாக இந்த மேட்ச்சில் நம்ம கிரெடிட் யாருக்கு அதிகமாக கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நவீன் உல்-ஹக். இவர் தாங்க 4 ஓவர் போட்டு கிட்டத்தட்ட 26 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலேயும் குறிப்பாக அந்த 19வது ஓவர் போட்டு 2 விக்கெட்டை எடுத்து மேட்சை க்ளோஸ் பண்ணி கொடுத்தது இவர் தான். இவர் ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸான பிளேயருங்க. ஏன்னா கோலிக்கும் இவருக்கும் சண்டை வந்து இவர் அது வழியாக தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க. இப்படியோ ஒரு வழியாக ஆப்கானிஸ்தான் செமிஸ் போயிடுச்சு, ஆஸ்திரேலியா நாக் அவுட் ஆயிடுச்சு. இதுவே இந்தியா இந்த வாட்டி கப்படிக்கிறதுக்கான சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருச்சுன்னே சொல்லாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஆஸ்திரேலியா செமிஸ் வந்தால் கண்டிப்பாக இவங்க ஃபைனல்ஸ் வந்து கப்படிச்சிடுவாங்க. அந்த ஒரு லக் அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குது. இந்த வாட்டி அவங்க நாக் அவுட் ஆனதுனால மிகப்பெரிய வாய்ப்புக்கு இந்தியாவுக்கு தாங்க இருக்குது. சரிங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தெரிவிங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.